உச்சபட்சமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இதெல்லாம் திமிரான பேச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து மரியாதை அழைக்கிறன்ற பேரில் இந்த நக்கலாக வந்து முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அங்கிள்னா தமிழில் என்ன பொருள், ஸோ மாமானா யார், விஜய்க்கு மாமா யார், அவர் யாருக்கெல்லாம் மாமாவாக இருக்கிறாரு, எல்லாருக்கிட்டே அந்த கேள்வி இருந்தது. ஏன் வந்து விஜய் மேலே வழக்கு, விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து டிஎம்கேக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப நட்பு வந்து இன்றைக்கும் இருக்கு. வாக்களிக்கணும்னு எண்ணம் உள்ளவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் தீர்ப்பே வந்து பிரிஷா தீர்ப்புன்னு சொல்லுவீங்களா, மக்கள் தீர்ப்பே கீர்த்தி சுரேஷ் தீர்ப்புனீங்களா? முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அன்றாட அரசியல்வாதி ஆகுடா முதல்ல. நீ ஆதவ அர்ஜுனா பேசுறது வந்து பொது பார்வைக்கு, எல்லாருடைய பார்வைக்கு கேட்டோம்னா ஒரு லோக்கல் பேட்டர் ரவுடி மாதிரி பேசணும். எங்கள் தலைவர் அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து கற்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ ஒருமையில் தானே பேசுனேன், கை வைங்கடா போங்கடா வாங்கடா தானே சொன்னேன். ஆதவ அர்ஜுனா டிஎன்ஏ எடுத்து பேசலாமா? நீ சொல்கிற டிஎம்கேட டிஎன்ஏ எனக்கு தெரியுன்ற, ஆதவ அர்ஜுனா டிஎன்ஏ அவங்களுக்கு தெரியாதா சார்? அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓ 2 பேரும் டிஎன்ஏ தெரிஞ்சவங்கப்பா. ஆதவ அர்ஜுனா அப்போ ஸ்லீப்பர் செல்லாக கூட இருக்கலாம். நீதான் பெரிய டிஎன்ஏல பெரிய அப்பட்டகர்ல, இவன் டிஎன்ஏ தெரியும் அவன் டிஎன்ஏ தெரியுன்னா அந்த குழந்தைய செக் பண்ணி நீ சொல்லு, ஜாக்கி சொல்லா குழந்தைய செக் பண்ணி சொல்லு, அது யார் குழந்தைன்னு சொல்லு. நீ தான் எல்லாரும் டிஎன்ஏ தெரியுன்றா. பொதுக்குழுல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அந்த டேகை மாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. டேக் மாட்டலாமா? நீங்க ஒரு விஐபி சார் அவங்க. இல்ல சார், ஒருவேளை அவங்களையும் லேட்டா வந்திருந்தாங்கன்னா உள்ள அமைச்சிருக்கேன் சார். அது ஏன் சார் அப்படி? நான் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா, நீ எதுக்கு அந்த அம்மாவை போட்டு அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க? நீங்க அது கூட கூப்பிடாமே இருக்கடான்ற. சங்கதி காலத்துல இருந்து அந்த சண்டை நடந்துட்டு இருக்குது. அள்ளி கொடுத்துதான், கிள்ளி கொடுத்துதான், கிள்ளி கொடுத்ததில் ஆரம்பித்த சண்டை இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் வந்து அள்ளி கொடுத்ததில் வந்து ஏற்படுற சண்டை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கரூர் துயரத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து முதல்வர் அவர்களுக்கு நம்ம நாகரிகமான பதில்களை கொடுக்கணும், சட்டமன்றத்தில் அந்த உரையாற்றினதுக்கு நாகரிகமான பதிலை கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதில் நிறைய பேசியிருந்தாரு. அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாகரிகமான பதிலை தான் கொடுத்துருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அது விஜய் மட்டும் கேட்குறீங்களா, எல்லாரும் சொல்கிறீங்களா? விஜயே சரி, நீ உங்களோட கேள்வினா எல்லாருமே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அருள்ராஜ் பேசுனதும் சரி, புஷியானந்த் வந்து வழக்கமாக அவர் தெரியும் இல்லையா, 2026 அப்படின்னு சொன்னார்ல, அதுலாம் ஓகே. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னு சொல்லலாம். அது வந்து ஒரு அரசியல் ஒரு பொதுக்குழுன்னு கேட்டினா அரசியல் கட்சியோட பொதுக்குழு போது அதெல்லாம் வந்து ஓகே. பட் பொதுவான பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு வந்து இப்போ விஜய் திருந்திட்டார். விஜய் வந்து முன்னாடி வந்து முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்லாம் சொல்லி அப்புறம் அங்கிள்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அவரை சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்ம. அவர் வந்து இப்போ என்ன சொல்லி கேட்டால் முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் என்ன சார் அப்படின்னு அல்ல, அப்படி மாறி வந்திருக்கிறாரு. அந்த சேஞ்சஸ் இருக்குது. அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. என்ன சொல்லலாம், அடுத்த இதுக்கு வந்துடுவார். அடுத்த இது வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள்னு சொல்லணும். வழக்கமாக யாராக இருந்தாலும் சார், நாளைக்கு விஜயே வந்து முதலமைச்சரானாலும் அப்படி தான் சொல்லணும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இல்ல, ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர். கண்டிப்பா சார். இது ஒரு பதவிக்கு வந்து இந்த சின்ன பசங்க மாதிரி பேசக்கூடாதுல்ல, சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த தருதலைங்க மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் மரியாதை நிமித்தமாக அந்த அந்த யாராக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் எடப்பாடி வரட்டும் வந்து ஸ்டாலின் யாராக இருந்தாலும் அந்த பதவிக்கான மரியாதை கொடுக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக இருக்கக்கூடிய மரபு, மரியாதையாக அழைக்கணுன்றது. நீங்கள் வந்து மரியாதை அழைக்கிறன்ற பேரில் இந்த நக்கலாக வந்து முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதெல்லாம் நம்ம வந்து பேசி வந்து கரெக்ட் பண்ணி அங்கிள்னா என்ன மீனிங், அங்கிள்னா தமிழில் என்ன பொருள், ஸோ மாமானா யார், விஜய்க்கு மாமா யார், அவர் யாருக்கெல்லாம் மாமாவாக இருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி இப்போ மாற்றி இப்போ விஜய் வந்து முதல்வர் அவர்களேன்னு வந்துட்டார். அடுத்தது மாண்புமிகு முதல்வர் அவர்களேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு வந்துடுவார். ஆதவ அர்ஜுனா பேசுகிறது வந்து பொது பார்வைக்கு, எல்லாருடைய பார்வைக்கு இருக்கு கேட்டினா ஒரு லோக்கல் பேட்டர் ரவுடி மாதிரி பேசணும்.
ஓகே, அப்படிதான் சொல்லணும். இல்லை நாங்களாம் ஒருமையில் பேசிட மாட்டோம், சரியான முறையில் பேசுவோன்றாரு. அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து ஒருமையில் தானே பேசுனா, எங்கள் தலைவர் அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து கற்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ ஒருமையில் தானே பேசுன, கை வைக்கடா போங்கடா வாங்கடா தானே சொன்னேன். நல்லா ஒரு விஷயம் தெரியுது சார், விஜய் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல, எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷயானந்த் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்க, அவர் தலைமறைவாகிட்டார். நான் ஒன்றும் நிர்மல்குமார் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் போட்டிங்க, அவர் தலைமறைவாகிட்டார். மதிவாணனை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் சிறையிலே வச்சுட்டீங்க. நான் ஒரு ட்விட்டு போட்டேன், அந்த ட்விட்டுக்கு வந்து என்னை வந்து ஆளை விட்டு தேடினீங்க. நான் வந்து நேபாளில் போய் வந்து நாட்டை விட்டே ஓடி போயிட்டேன். ஆனால் எங்கள் தலைவர் மேலே நீங்கள் கை வைக்கவே இல்லையே. அவர் இங்கேருந்து பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூர் வந்து இருக்காருன்னா அப்போ நீங்கள் எங்களை என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்போ எங்கள் தலைவர் மேலே மட்டும் கை வைக்க மாட்டீங்களா? நீங்கள் ஓகே, எங்கள் வைக்கிறா பார்க்கலாம் தலைவர் மேலே கையை. அது அந்த அர்த்தம் தான் தெரியுது. ஓகே, அது ஏக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் மேலே வந்து வழக்கு போடாமல் விட்டீங்களே. இது ஏக்கமாக பார்க்கணுமா, இல்லை நம்மெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குமே இவர் மட்டும் சொல்லுங்க? அதுதான் நம்மளாம் வந்து வழக்கு போட்டு எங்களெல்லாம் விரட்டுறீங்க, ஓட விரட்டுறீங்க. நான் சும்மா ஒரு ட்விட்டு போட்டேன், புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போட்டேன், அதுக்கு என்ன தொட்டின்னு வரீங்க நீங்கள். நான் வந்து எந்த நேரத்தில் எந்த போலீஸால் வந்து நான் கைது செய்யப்படும் சொல்லி நான் தினம் பயந்துனுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஜாலியாக வந்து இங்கேருந்து பட்டினப்பாக்கம் வந்து பனையூர் வந்துனுக்கிறாரு. அவர் மேலே ஏன் நீங்கள் வழக்கு போட மாட்டீங்க? அந்த ஒரு ஏக்கம், அந்த வருத்தம், அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் வந்து ஆதவர்ஜனோட பேச்சு. இல்லை சார், இன்னொன்று அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துறாரு அவரு. யாருடா ஓடி ஒளிஞ்சா? நீங்க உங்க அப்பாவை கைது பண்ணும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? அதே என்னன்னா சார், இப்போ உங்களுக்குலாம் நீங்க வந்து இப்போ உதாரணம் சொல்லுங்க, இப்போ உங்களுடைய அந்த உங்களுக்கு வந்து 2000 வாக்கில் நடந்த விஷயம் 2001 நடந்தது. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல சார் இது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாது. அதன் பிறகு படிச்சது சார், எம்ஜிஆர் வந்து கலைஞர் நேருக்கு நேர் வந்து அரசியல், நீங்கள் சொல்கிறீங்களே அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்களே, நேருக்கு நேர் களமானவங்க எம்ஜிஆர் இறந்ததும் முதல் தகவல் யாருக்கு தெரியுமா? கலைஞருக்கு போகுது. கலைஞர் தான் முதல்ல போய் சந்திக்கிறாரே. முதல்ல வந்து ராமவரம் தோட்ட கார் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கார் தான் போய் வந்து அவரை வந்து சந்திச்சுட்டு, அப்போல்லாம் தூர்தர்ஷன் காலகட்டம் அது. அதுவும் தூர்தர்ஷன் வந்த காலகட்டம். பெருசாக டிவி அதெல்லாம் இப்போலாம் தட்டினா தெரியுது, இப்போ அதெல்லாம் கிடையாது. தூர்தர்ஷனே அப்போ தான் வந்த காலகட்டம் சார். ஆரம்ப அறிமுகமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்துருக்கு. அதையும் எல்லாராலையும் பார்த்த முடியாது. நாங்கள்லாம் ஊருக்கு ஒரு டிவி இருக்கோம், ஊர் பெரியவர் தான் வாங்கி வச்சிருப்பார், அதை அங்கே தான் போய் பார்க்கணும். அது ஒரு காலகட்டம். எம்ஜிஆருடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து கலைஞருக்கு தான் இப்போ வந்து தகவல் தெரியும். கலைஞர் தான் முதல்ல போய் சந்திக்கிறார். போய் வந்து அவர் போய் மரியாதை செலுத்துறாரு, வீட்டுக்கே போயிட்டு, ராமவரம் தோட்டத்துக்கே போயிட்டு. இது வந்து ஒரு காலம். அதுக்கு பிறகு இந்த 2001 நடக்கிற காலகட்டத்தில் வந்து மீடியாக்கள்லாம் வந்த பிறகு என்ன நடந்ததுன்றது ஊர் உலகத்துக்கு. இன்றைக்கி நீங்கள் நெட்டு ஓப்பன் பண்ணினாலே இவன் எப்படிப்பட்ட பொய்க்காரன், எப்படிப்பட்ட வந்து புரூடாமன்ன்றது தெரிஞ்சிடும். கலைஞரை கைது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மேம்பால ஊழல் வழக்கில் மாநகர மேயர் யார் அந்த ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து புட்டப் கேஸ் தான் அதுவே, சரிங்களா? ஆனால் அந்த வழக்கு வந்து புனையப்படுது. பழி தீர்க்கறதுக்காக ஜெயலலிதாவை கைது பண்ணி எந்த சிறையில் வச்சாங்களோ அதே சிறையில் கொண்டு போய் வந்து கலைஞரை கைது பண்ணணுன்றதுக்காக ஒரு முஸ்லீம் நடக்குது. அது முதல் கட்டமாக என்ன வந்து ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலினை தான் கைது செய்ய போகிறாங்க, ஏன்னா அவர் மாநகர மேயர் இருந்ததுனால அவரை கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து ஸ்டாலின் எங்கே இருக்காருன்னு கேட்டால் பெங்களூரில் இருக்கிறார். அவரை கைது செய்யறதுக்காக சார் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொல்லலாம் சார். அதெல்லாம் கைது செய்யும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அந்த காலகட்டத்தில் பயணிச்சவங்களுக்கு தான் தெரியும். எப்பெல்லாம் கைதுலாம் கிடையாது. இன்னைக்கு கைது செய்யப்படுவார், நாளைக்கு கைது செய்யப்படுவார், நாளைக்கு மறுநாள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு தகவல் இருக்கு. சரி, அப்படின்னாலும் வந்து பெங்களூர் போனார்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் எங்கே போனீங்கன்னு தெரியாம தானே இருக்குது. இப்போ அவர் பெங்களூர் போனாலும் பார்த்தா பெங்களூர் போலீஸ் அனுப்பி கைது பண்ண முடியாதா? எங்கே இருந்தாலும் சார் எங்கே இருக்கிறாரு தெரியுது சார். போலீஸ் தெரியாதா? இங்கேருந்து பெங்களூர் போயிருக்கிறார் தெரியாதா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இன்னைக்கு நாளைக்குன்னு வரும்போது பார்த்தா அதுக்காக அன்றாட வேலை அவங்க செய்யாமல் இருக்க முடியுமா? அப்போது வந்து அவர் பெங்களூரில் வந்து அவர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஏன் கலைஞர் கைது செய்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது எப்படி தலைமுறை சொல்ல முடியும்? நீங்கள் 30 நாள் கழிச்சு தான் வெளியே வந்தீங்க குகையிலேருந்து, அதானே உண்மை.
ஒப்பீட்டளவில் சொல்றேன் நான். இல்ல அதை ஏன் ஒத்துக்காம நாங்க யாருமே ஓடி ஒளியலன்னு சார் சொல்றாங்களே சார். நான் தான் சொல்றேன் சார், அதுதான் சார் இங்க இப்போ புரியுது, இதுதான் தற்கொலைத்தனம்ன்றது. அன்னைக்கு எவ்வளோ பெரிய கலையபுரம் நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞரை கைது செய்கிறாங்க, கைது நடவடிக்கை எப்படி இருக்குது, கேட்டை வந்து பூட்டிடுறாங்க சங்கிலி போட்டு. அப்போ டிஆர் பாலு வந்து என்ன சொல்லிருக்கேன்னா வந்து, நான் வந்து மத்திய அமைச்சர் நான் சொல்கிறேன் இடிங்கன்றாரு. காவல்துறை வந்து பார்த்தி அங்கே ஃபைட் பண்ணது 2 பேர் மிகப்பெரிய சண்டை, சாதாரண சண்டைலாம் கிடையாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முரசொலி மாறன், இன்னொருத்தர் வந்து டிஆர் பாலு, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. நாடே மறுநாள் காலையில் கலைஞரை கைது பண்ணி கொண்டு போய் வந்து வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அவங்க கூட வந்து கனிமொழி இருக்கிறாங்க. யார் வந்து இங்கே தலைமறைவானது, யார் தலைமறைவானது, யாருமே தலைமை. ஒட்டுமொத்த குடும்பம், முரசொலி மாறன் குடும்பம் மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து செருப்போடு நிற்கிறாங்க. சொல்கிறேன் அன்றைக்கி காலகட்டத்தில் அந்த காட்சிலாம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து இவன் நினைக்கிறானான்னு கேட்டால், இதெல்லாம் இந்த 2K கிட்ஸ் தெரியாது, நம்ம சொன்னால் நம்பிடுவாங்கன்ட்டு யாரும் வந்து இது மாதிரி இருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய் வந்து தலைமறை ஆகலை, ஆனால் ஒட்டுமொத்தமாக அதில் வந்து எஃப்ஐஆர் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் தலைமறை ஆகிட்டான். இதுதான் உண்மை. அந்த ராஜ்மோகன்லாம் வந்து ஓடிக்கினே இருந்தான் சார். எஃப்ஐஆரில் ஒரு செக் போஸ்ட்லையும் சொல்கிறாங்க, தம்பி உன் பேரில் எஃப்ஐஆர் இல்லை. ஒரு ஸ்டேட் போலீஸும் சொல்கிறாங்க, தம்பி நீ ஏன் போய் எல்லை தாண்டுற, தமிழ்நாடு எல்லை தாண்டுற, உன் பேரில் எஃப்ஐஆர் இல்லைன்னு தமிழ்நாடு போலீஸே சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா எல்லையில் சொல்கிறாங்க. ஆந்திரா வரையும் போயிட்டாரு, ஆந்திரா தாண்டி போயிட்டான் சார் அவன். நீங்கள் வேற ஒன்று, அமேசான் கார் வரைக்கும் போயிட்டான். கண்ணை விட்டு கண்ணை போயிட்டு அமெரிக்கா எங்கே இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்கிறான், இப்போது நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் யூடியூப்பில் தான் நான் வந்து வரலையே தவிர நாங்கள் அன்றாட மக்கள் பணியில் இருந்தோம் நான்றான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், அப்பட்ட ஆடு மாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியாக சிரிக்காது இவனுக்கு சொல்கிறது கேட்டால். அவன் சொல்கிறான்னு கேட்டால் நான் மக்கள் பணியில் இருந்தேன்றான். 30 நாள் நான் மக்கள் பணியில் இருந்தேன். திருக்கா அவன் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. ஆமாம், பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 30 நாள் கழிச்சு அந்த மக்களை போய் சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாமல் அந்த மக்களை வர வச்சு ரூமில் வந்து கையில் விழுந்தாரு, காலில் விழுந்தாரு, கதை சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கேட்டால் வந்து யார் தலைமுறைவானது, உங்கள் அப்பாவை கைது செய்ய மாட்டீங்களா, நீ எங்கடா இருந்த அப்போ? நான் சரி 2001 நீ எங்கே இருந்த அது சொல். 2001 கலைஞரை கைது செய்யும்போது நீ எங்கே இருந்த? ஜிம்மில் லவ் பண்ணியிருந்திருப்பியா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து காலேஜில் லவ் பண்ணியிருந்திருப்பியா, இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சிருந்திருப்பியா? 2001 சொல்கிறா. நான் கேட்குறேன், 2001 இவங்கெல்லாம் பயந்து ஓடிட்டாங்கன்றைய அன்னைக்கு நீ எங்கே இருந்த? அடையாளம் கொடுத்ததே உனக்கு வந்து திமுக தான். திமுக ஆட்சியில் தான் இந்த கடந்த இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆண்டு காலம் உழைச்சேன். நீ எங்கே 10 வருஷமா அந்த டாப் டு பாட்டமும் எனக்கு தெரியும்னு சொடக்கு போட்டுருக்காங்க சார். இதெல்லாம் வந்து முதல்ல சொன்ன அது சொன்னது தான் சார். அங்கே அதை சொன்ன உடனே ஜான் அலர்ட் ஆகிட்டான். ஓகே, இது விஜயோட டிஎன்ஏலாம் எடுத்து இப்போ வந்து லாக்கரில் வச்சு பூட்டிட்டான். ஏன்னா விஜயோட எடுத்து பாருங்க. ஆமாம் சார், டிஎன்ஏ தெரியும், டிஎம்கே டிஎன்ஏ தெரியும் சொல்ல நாளைக்கு என்ன சொல்ல கேட்டான், டிவிகே டிஎன்ஏ தெரியும் சொல்ல மாட்டானா? இல்லை சார், இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லே ஆதவர்ஜுனான்னு சார். இது எதனால் வருது? 10 வருஷம் நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன்னு சொல்கிறான். உங்கள் டிஎன்ஏ எனக்கு தெரியும்னு சொல்கிறான். ஒரு நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நானே இருக்கிறேன் சார், நீங்கள் 2 பேர் நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பிளட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஓ பாசிட்டிவா, கண்டிப்பாக எந்த ஓ பாசிட்டிவ் பிளட்டு, சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிளட்டுன்றதை நான் தெரிஞ்சுப்பேன்ல. ஒரு சேர்ந்து பயணிக்கும் போது உன் டிஎன்ஏ தெரியும்னா நான் சொல்கிறேன்னு கேட்டால் நீ சொல்கிற டிஎம்கேட டிஎன்ஏ எனக்கு தெரியுன்ற, ஆதவர்ஜுனா டிஎன்ஏ அவங்களுக்கு தெரியாதா சார்? கண்டிப்பாக தெரியுமா தெரியாதா? எப்பவுமே சேர்ந்து பயணிக்கும் போது நீ சொல்கிற அவங்க சொல்லலை, நீ சொல்கிற அவங்க சொல்லலை. ஓகே, அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் டிஎன்ஏ தெரிஞ்சவங்கப்பா, அப்போ ஸ்லீப்பர் செல்லாக கூட இருக்கலாம். எனக்கே ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்து அழுத்தமாக வந்து விஜய் மீது ஜான் கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் உஷாரா. ஜான் அறிவாளி, அவனை ஏமாற்ற முடியாது. விஜய் ஏமாற்றிடலாம், ஜானை ஏமாற்ற முடியாது. எனக்கு தெரியும் ஜானை பற்றி. ஒரு வார்த்தை வந்து நீ வந்து கூடுதலாக போடும்போது நமக்கு அது சந்தேகம் வருது. ஓகே, அந்த சந்தேகம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவரை தொடரா பார்க்கலாம், எங்கள் தலைவர் வீடு பூந்து அடிதான்றான். 2வது இதான்னு கேட்டினா, எங்கள் வீட்டுக்குள்ள வாரா பார்க்கலாம் மாட்டி விடுறாரு. அதாவது நீங்க ஏன் அவன் ஏக்கத்தை தெரிவிக்கிறான், ஏன் வந்து எங்க தலைவரை நீங்க கை வைக்க மாட்டேங்கிறீங்க, அவர் மேல மட்டும் வழக்கு போடாம இருக்கிறீங்க?
இப்போ அவனுக்கு என்னன்னா தலைவர் மேலேயே வழக்கு போட்டிருந்து அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம அந்த வழக்கை உடச்சதுன்னா ரெக்கார்டு இது கட்சிகள் மத்தியில் வந்து தலைவர் மேலேயே வழக்கு போட்டாங்கய்யா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த தலைவர் மேலே உள்ள வழக்கை வந்து காலி பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு? வீணா போன புஷி ஆனந்த், பல கட்சி மாறின நிர்மல்குமார், இவங்க மேலே போட்ட வழக்குக்கு தானே இவர் போயிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த சம்பவத்தை விசாரிக்கக்கூடிய அந்த இது தானே, சம்பவத்தை விசாரிக்கக்கூடிய அந்த சிபிஐக்கு வந்து அந்த வழக்கு, அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிற சம்மந்தமாக அவர் போனது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இவருக்கு வந்து ஏன் வந்து விஜய் மேலே வழக்கு போடல? விஜய் மேலே வழக்கு போட்டிருந்தா அதை நம்ம வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணி அதை தாவேக்கா தொண்டர் தலைவர் மேலே போட்ட வழக்கே வந்து இவர் தான் டீல் பண்ணார். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அங்கே கூர்ந்து கவனிக்கணும் அந்த அரசியல். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி இருந்தது, ஏன் வந்து விஜய் மேலே வழக்கு போடல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து டிஎம்கேக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப நட்பு வந்து இன்றைக்கும் இருக்குது. முரசொலி செல்வம் இறந்தபோது எஸ்எஸ்சி அந்த டெத்துக்கு போனார். இல்லை, அவங்களோட விஜயோட அவங்க மனைவியும் போனாங்க. அந்த ஒரு குடும்ப நட்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து விட்டு பிடிக்கலாம், வேண்டாம் இந்த இதில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து இவனுக்கு கடுப்பாக இருக்குது. புரியுங்களா? விஜய் அவர்கள் இந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்கலையா சார்? இன்னைக்கு நேரடியாகவே முதல்வர்கள்ட்டு நேரடி குற்றம் சாட்டுறது, வடிகட்டை பொய்ய பேசினது, உங்களை தலையிலே நறுக்குன்னு கொட்டி அமைச்சிட்டாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இது பாருங்க சார், முதல்ல புரியுங்க, அவனுக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இதை எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுக்கல. இந்த எப்பவுமே வந்து விஜய் வந்து தானாக பேசுகிறத அங்கே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க, எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, நீங்களும் தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதெல்லாம் சில வசனங்கள் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் பலார் என்று அறைந்தது, சாட்டையால் அடித்தது, சரமாரி வந்து விளாசியது, குட்டு வைத்தது, இதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து தம்ப்லைனுக்கு உதவும். எது தம்ப்லைனுக்கு உதவும். ஆனால் ஒரு தலைவனுக்கு உதவாது. ஒரு தலைவன் பேச தகாது. மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த இனிமேலாவது திருத்திக்குங்க. ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி வந்து ஒரு நீதியரசர் இருக்கிறார். நீங்கள் வந்து சாட்டை தீர்ப்பு, சவுக்கார் அடித்தது உச்சநீதிமன்றம், தலைவர் இது என்னைக்காவது ஒருத்தர் மேலே அவன் மேலேயாவது ஒரு கேஸை போட்டு தூக்கி உள்ளே வச்சாதான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் எந்த மீடியாவில் நான் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. தமிழ்லைனுக்கு ஒன்றா உதவும். ஆனால் ஒரு தலைவன் பேசும்போது, இப்போ நான் விஜய் மேட்டருக்கு வந்துடுறேன். விஜய் ஒரு நபர் கமிஷன் வந்து அவர் மீது அனுப்பிடுச்சு, தலையில் கொட்டி அனுப்பிடுச்சு அப்படிங்களே அந்த ஸ்டைலில். இப்போ நினச்சா விஜய் மேலே வழக்கு போட முடியும். இந்த வார்த்தைக்கு மட்டும் வழக்கு போடுவோம். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? நீதிமன்றமே நினச்சாலும் இப்போ நினச்சா விஜய் மீது வழக்கு போட முடியும். நீங்கள் கிட்டத்தட்ட இது வந்து தீர்ப்பை வந்து விமர்சனம் இல்லை, கொச்சைப்படுத்துகிற மாதிரி. தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு? ஒரு நபர் கமிஷன் வந்து செல்லத்தக்கதல்ல, அவ்வளோதான் அவ்வளோதான். அறிவு கட்டவங்களே ஆப்பு மலை ஏறி நீங்களே உட்காந்துக்காதீங்க, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். ஒரு நபர் கமிஷன் வந்து ஒரு நீதியரசர், ஒரு முன்னாள் நீதியரசருடைய தலைமை, ஒரு பெண் நீதியரசர் தலைமையில் தான் அந்த ஒரு நபர் கமிஷன் வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரு நபர் கமிஷனை நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான், நீதியரசர் சொல்கிறதும் ஒன்று தான். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ நான் கேட்குறேன் சார், தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சார், அந்த தீர்ப்புக்கு பின்னாடி யார் சார் இருக்கிறாங்க? நீதிபதி தான். பின்னாடி இல்லை, முன்னாடியே யார் இருக்கிறாங்க? நீதியரசர் இருக்கிறாங்க. அப்போ நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கால் அடித்தார் சொல்ல முடியுமா சார்? அறிவுற்றவங்க ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் நீதிமன்றம் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது சார், தீர்ப்பு தான் நீங்கள் சொல்கிறீங்க. சாட்டையடி தீர்ப்பு, சவுக்கால் அடித்த உச்சநீதிமன்றம், தலையில் கொட்டிய உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு பின்னாடிலாம் ஒரு நீதியரசர் இருக்கிறாரு. ஒரு தெரியுமா உங்களுக்கு, சேஷாதிரின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த அரசியல் விமர்சகர், ரைட் விங் சார்ந்தவர். அவர் என்ன செஞ்சார், நீதியரசர் வந்து என்ன செஞ்சார், உச்சநீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக பேசும்போது கேட்டால் விமர்சனம் பண்ணிட்டார். ஆயுதத்தை எடுத்துகிட்டு இவர் போவாரா அப்படின்னு கேட்டார். யார? நீதியரசர். ஆயுதத்தை எடுத்துகிட்டு இவர் போவாரா, AK-47 ஏதோ கன் எடுத்துன்னு இவர் போவாரான்னு சொல்லி நீதிபதியை விமர்சனம் பண்ணிட்டார். தூக்கி அவர் உடனே அன்றைக்கி சாயந்தரமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அது 15 நாள் வந்து ரத்த வந்தியெல்லாம் எடுத்த பிறகு தான் அவர் வெளியே விட்டாங்க.
அதுக்கப்புறம் ஜாமீனில் முன்ஜாமீன் கொடுத்து சாரி பிணையில் வந்து அவர் வெளியே வந்தார். எதுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் பிக்சர்லேயே இல்லாத போயிட்டார். அவர் வந்து கொஞ்சம் ஒரு அறிவார்ந்து பேசக்கூடிய நபர் தான், இருந்தாலும் அன்றைக்கி சரிக்கிடுச்சு அவருக்கு. ஓகே. அவர் என்ன சொன்னார், நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணிட்டார். நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறதுக்கு தாண்டி என்ன செஞ்ச கேட்டால் இந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டார். கன் எடுத்துன்னு போவாரா அவர் வருவாரான்னு. அது மாதிரி இந்த சாட்டையடி தீர்ப்பு, சவுக்கா அடித்த நீதிமன்றம், குட்டு வைத்த நீதிமன்றம், இந்த மாதிரி பணாத்திரவங்களுக்கெல்லாம் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு பாஞ்சு தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது தப்பு. ஏன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா கூட என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் கமிஷன் வந்து செல்லத்தக்கதல்லன்ற அந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. ரொம்ப லெப்டான ஒரு தலையில் கொட்டு வச்சு அப்படி ரொம்ப அசால்ட்டா இது ஒரு தலையில் கொட்டு வச்சு போ அப்படி சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது வந்து தப்பு. அது அந்த மாதிரி பேசக்கூடாது, அது அநாகரிகம். ஒரு நபர் கமிஷனாக இருந்தாலும் அது யார் தலைமையில் இருக்கு, ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில் இருக்கு. அதனால் நீங்கள் வந்து எந்த வகையில் நீங்கள் தரம் தாழ்த்தி நீங்கள் சொல்ல நீதி அந்த அந்த ஒரு நபர் கமிஷனுக்கு வந்து பவர் இருக்கட்டும், பவர் இல்லாமல் போட்டோம். ஆனால் அது யார் நீதியரசர்ன்றது நீங்கள் அந்த அந்த மரியாதை நீங்கள் கொடுத்தாகணும். வர நாளைக்கு முதலமைச்சர் அவர் ஆக போகிறான், அதுதான் சார் இப்போவே இந்த லட்சத்தில் இருக்கிறான். இதெல்லாம் வந்து தவறாக வழி நடத்துறது தான் சார். அங்கே பக்குவப்பட்ட நபர்கள் இல்லை, இங்கே வழி நடத்தக்கூடிய எல்லாம் சின்ன பசங்க சார், எல்லாமே எல்லாம் விடலை பசங்க. அந்த அருள்ராஜ்னு ஒரு ஆள் இருக்கிறார்ல, அந்த ஆள் பேசுறது வரவருக்கு கொஞ்சம் வந்து நார்மலாக இருந்துச்சு உண்மையிலேயே. அங்கே நான் பார்த்த நபர்கள்லேயே வந்து சரியாக பேசுறதுன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஆள் பேசுறது எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் கேட்குறவங்க கேட்டால் வந்து முன்னாள் வந்து ஐஆர்எஸ் தானே, விஜய் பேசுறதுல இது சரியானு மட்டும் கேளுங்க, அவன் வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் தெரியும் விஜய் பேசும் தவறு. இந்த ஒரு பாயிண்ட் தப்பு. ஒரு நீதியரசர் சொல்லும் போது தலையில் கொட்டி அப்படி தொட்டி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வந்து தப்பான வார்த்தை, கண்டிக்கத்தகுது, கண்டனத்துக்குரியது. சார் இறுதியாக ஒரு கேள்வி, லாஸ்ட்டாக ஒரு சொல்லும் பொழுது இன்னும் கடினமான இதுவாகும் இந்த இது சொல்றாரு. அதே மாதிரி சார் அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கு சார். இல்லை சார் இன்னும் எத்தனை போன விழுமோ தெரியல. அவன் தம்பி ரஞ்சித் ஞாபகம் தான் வருது எனக்கு. ரஞ்சித் அவன் சொன்னான் முத்தியில் மெட்ராஸ் படத்தில் சொன்னான் பாருங்க, முதல் படத்தில் சொன்னான், இந்த செவுறு இன்னும் எவ்வளோ பேர் காவாகுமோ தெரியல சொன்னானே. அவன் எந்த நேரத்தில் அவன் உண்மையிலேயே சொல்கிற ஞானி யார், ரஞ்சித். ரஞ்சித் வந்து ஞானி. அவன் எப்படி வந்து ஒரு அரசியல்வாதி செவத்தை வந்து போட்டு இந்த செவுறு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோன்னு அதுதான் ஞாபகம் வருது. நீங்கள் சொல்லும் போது நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு சொல்லும் போதெல்லாம் பயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் இன்னும் இந்த செவுறு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் 6 மாதங்களில் என்ன சொல்லுவாங்க, நம்ம வெற்றி பெற்றதுக்கு பிறகு மக்கள் தீர்ப்பை வணங்குகிறோம் என்கின்ற ஒரு அறிக்கையை விட்டு அறிவாலயம் பக்கம் போய் ஒளிஞ்சிப்பாங்க அப்படின்றாரு. இந்த அறிக்கையை இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்கு சார். அவங்களாம் எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எனக்கு சின்ன பொடி பையன் சார், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். எவ்வளோ எம்ஜிஆரை பார்த்தவங்க, எவ்வளோ வந்து கலைஞரை நான் தான் சொல்கிறேன்ல, கலைஞர் பார்க்காத அரசியலா, மு.க. ஸ்டாலின் பார்க்காத எதிரிகளா, அரசியல் எதிரிகளா, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தவங்க, வைகோவை பார்த்தாங்க, இருக்கோம் வரிசையாக லிஸ்ட் எடுத்தால் எவ்வளோ இருக்குது. இப்போ இனிமேல் தான் புதுசாக எழுதி வைக்க போகிறாங்களா? எத்தனை வருஷமாக இயக்கம் ஒன்று இருக்குது சார், சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் தான் சொன்னேன், தேசிய கட்சிகளை ஒன்றும் பண்ண முடியல, தேசிய கட்சிகளை ஒன்றும் பண்ண முடியாது தான். இப்போ நீ இன்றைக்கி வரேன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன், அந்த கரூர் இப்போ பொதுமக்கள்கிட்ட நீங்கள் போய் விசாரிங்க. கரூர் நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயோட வந்து அந்த வாக்கு சதவீதம் நீங்கள் சொல்கிறாங்களே, அந்த வாக்கு அந்த நம்ம சதவீதம் சொல்ல முடியாது, 26%ன்றானுங்கள, அந்த வாக்களிக்கணுன்ற அந்த எண்ணம் உள்ளவங்க வந்து குறைஞ்சிருக்கிறாங்க. வாக்களிக்கணும்னு எண்ணம் உள்ளவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு. இன்னும் 6 மாதம் இருக்குடா அறிவு கட்டணே. ஒரு நாளில் திருப்பி போட்ட கதைலாம் இருக்குது, ஒரே நாளில் மாறுறதுலாம் இருக்குது ஒரு நாளில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திமிரான பேச்சு. இதெல்லாம் மகேசன் தீர்ப்பு எல்லாரும் சொல்கிறது தான், அரசியலில் எல்லாரும் சொல்கிறது தான். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்றதுலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பழைய மேட்ரு. இப்போ புரியுதுங்களா? இவங்க அப்டேட்டே ஆகலை. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் தோல்வி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இது இவங்களும் அதே வார்த்தை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மக்கள் தீர்ப்பு வந்து 3 ஸ்டார் தீர்ப்புன்னு சொல்லுவீங்களா? நான் கேட்குறேன். அவங்க மகேசன் தீர்ப்புன்றாங்க, நீங்கள் மக்கள் தீர்ப்பே 3 ஸ்டார் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே கீர்த்தி சுரேஷ் தீர்ப்புன்னீங்களா? நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து இதுதான் வந்து தற்கொலைகள் பேசுறதுன்றது. அதெல்லாம் நடக்கும். முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அன்றாட அரசியல்வாதி ஆகுடா. முதல்ல நீ
அன்றாட அரசியல்வாதி ஆகு, அன்றாட அரசியல்வாதி ஆகலை. இன்னும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கும் இந்த பொதுக்குழு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இதெல்லாம் தேவையில்லா இதோ சொல்கிறீங்க தருங்கண்ணா. பொதுக்குழுவில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? என்ன சார்? இல்லை, அந்த டேகை மாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. டேக் மாட்டலாமா? நீங்கள் டேக் மாட்டலாமா? ஒரு விஐபி சார் அவங்க. அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை போட்டு இவர் பெரிய இவரு யாரு இல்லை சார், ஒருவேளை அவங்களையும் லேட்டாக வந்திருந்தாங்கன்னா உள்ள அமைச்சிருக்கேன் சார். அது ஏன் சார் அப்படி? நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீ? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை வந்து நீ ஒரு மக்கு பிள்ளையா வந்து தலையில் கொட்டி ஏபிசிடி சொல்லி கொடுத்து வந்து டிஸ்கண்டினியூ ஆனாலும் உனக்கு வந்து சினிமாவை வந்து கற்றுக் கொடுத்து உனக்கு நடிகனாக்கி உன்னை இந்த நிலைமை கொண்டு வச்சாக்கா அவங்களுக்கு நீங்கள் டேக் மாட்டுற கழுத்தில். எது உண்மையா இல்லையா? மற்ற கட்சிக்காரனுக்கு மாற்றினா அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மற்ற கட்சியெல்லாம் இந்த மாதிரி டேக் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குதா? சீன் ஓட்டுறீங்க, நீங்கள் சீன் ஓட்டுறீங்க. அவனை பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அந்த தண்டம் கொடுத்துருக்கானுங்கள, உங்ககிட்ட டொனேஷன் கொடுத்துருக்கு, அவனுக்கு இதுதான் கிடச்சிதுன்னு பார்ப்பானுங்க. ஓப்பா கௌரவம், நமக்கு ஐடி கார்டெலாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அம்மாவுக்கு செய்யலாமா சார்? அம்மா ஒரு விஐபி இல்லை. அவங்க உங்கள் ஒரு பொதுக்குழுக்கு வந்து விஐபி வந்தாங்கன்னா அவங்க கழுத்தில் நீங்கள் டேக் மாட்டீங்களா? நீங்கள் அது கௌரவ குறைச்சல. அது எது கௌரவம்? எதை யாருக்கு செய்யறதோ அதான் சார் கௌரவம். ஒரு பொதுக்குழு உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாவட்டத்தை பேரை போட்டு போட்டோம்னா அது கௌரவம். அது போய் 10 பேர்கிட்ட காட்டுவான். அம்மா வந்து நீ கூப்பிட்ற வந்து அவங்க வந்து வராங்க, அவ்வளோதான். அது எப்படி நீ டேக் மாட்டி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க? இப்போ புரியுதுங்களா? சரி, அதை தாண்டி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தாயேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. யார்? புஷியானும் சொல்கிறான், அந்த ஆதவர்ஜனா சொல்கிறான், அருள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க. விஜய் ஒரு வார்த்தை அம்மா குறித்து, ஒரு வார்த்தை இல்லை அம்மாவுக்கு வணக்கம் சொல்கிற வார்த்தை ஏதாவது பார்த்தீங்களா? எதுக்கு அந்த அம்மாவை போட்டு அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க? நீங்கள் அது கூட கூப்பிடாமே இருக்கடான்ற. நான் சும்மா பேரளவுக்கு வந்து கொடி நிகழ்வுக்கு வர சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ரவாணி மாநாட்டில் வந்து முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மாநாட்டில் மேலேயே உட்கார வச்சு 2 பேருக்கும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி காலில் விழுந்து என்னென்னோ எதுவும் பண்ணேன். இப்போ இதுலையா எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த மாதிரி பாவம் தனியாக வந்து உட்காந்துட்டு சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ புரியுதுங்களா? அங்கே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறான்னு புரியுதா? ஒரு நிலையான ஒரு பேட்டர்ன். எது? ஒரு பேட்டர்ன். அது பொதுக்குழுவாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்படி தான் நம்மளது நடத்தணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். நீயா நினச்சா கீழே உட்கார வைக்கிற, நீயா நினச்சா மேடையில் உட்கார வைக்கிற, நீயா நினச்சா போய் ஆசீர்வாதம் வாங்குற. நீ இதில் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அம்மான்னு ஒருத்தர் வந்ததே தெரியாது சார் அவனுக்கு. யாரோ ஒரு பொம்பளை நினச்சிட்டான். எது? அந்த டேக் மாட்டி உட்கார வைக்க ஏதோ கட்சியில் இருக்க ஒரு வட்டச்செயலர் நினச்சிருப்பான். அவ்வளோதான். ஒரு பொதுக்குழு உறுப்பினர். அப்படியே நீ நடத்தின எஸ்எஸ்சி ஏன் வரலன்னு உன் மனசில் ஓடிட்டு இருக்குது. அது சங்கவி காலத்துலேருந்து அந்த சண்டை நடந்துட்டு இருக்குது. அள்ளி கொடுத்துட்டான், கிள்ளி கொடுத்துட்டான். கிள்ளி கொடுத்ததில் ஆரம்பித்த சண்டை இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் வந்து அள்ளி கொடுத்ததில் வந்து ஏற்படுற சண்டை. கரெக்டாக நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அது தொடருது இன்றைக்கி வரைக்கும். எஸ்எஸ்சியா என்ன பெரிய எஸ்எஸ்சிக்கும் இவருக்கும் என்ன ஃபைட்? என்ன ஃபைட் நீங்கள் சொல்லுங்கள். அப்பா உங்கள் மகனுக்கு என்ன ஃபைட்? எல்லாம் கிள்ளி கொடுத்ததோ அள்ளி கொடுத்ததோ ஏற்பட்ட சண்டை தானே. வேற என்ன சார் இருக்க போகுது? இல்லை சொத்தை யாராவது முதல் பிள்ளைக்கு யாருக்காவது எழுதி வச்சிருப்பாரா? எஸ்எஸ்சி வந்து முதல் தாரத்துக்கு வந்து ஒருவேளை முதல் தாரம் இருந்து அவங்க பிள்ளைங்களாம் சொத்து எழுதி வச்சிட்டாரா? சொல்லுங்கள். அந்த அளவுக்குலாம் நம்ம பேச வேணாம் சார். அந்த அளவுலாம் பேசணும். நீங்கள் வேறு வந்து பேசணும் சார். நீங்கள் இவன் பேசலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறானுங்க, இவனேன்றானுங்க. நாட்டை ஆள போகிறோன்னா எல்லாத்தையும் பேசுவோம் நாங்கள். நாட்டை எங்கள் ஆளுன்னு நீ நினைக்கிறல்ல, அப்போ உன் ஜாதகத்தை உன் டிஎன்ஏ நாங்கள் போட்ட மாட்டோம். நீ மட்டும் ஊரில் இருக்கிற டிஎன்ஏலாம் நான் எடுப்பேன்றல்ல. திமுறான பேச்சு அது. இது கருணாநிதியோட டிஎன்ஏட பவர் தெரியாமல் வந்து பேசுறது. அது நிஜமாக தான். டிஎன்ஏ எடுப்பன்ற உன் டிஎன்ஏ இருக்கலாமா? ஆதவர்ஜனா டிஎன்ஏ எடுத்து பேசலாமா? தப்பு சார். அது வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இருக்கணும். வார்த்தை டிஎன்ஏ மீனிங்னா நீ தான் பெரிய டிஎன்ஏல பெரிய அப்பாட்டகர்ல. இவன் டிஎன்ஏ தெரியும், அவன் டிஎன்ஏ தெரியும். அந்த குழந்தைய செக் பண்ணி நீ சொல்லு. ஜாக்கிஸ்டா குழந்தைய செக் பண்ணி சொல்லு. அது யார் குழந்தைன்னு சொல்லு. நீ தான் எல்லாரும் டிஎன்ஏ தெரியுன்றடா. நீ தான் சொல்ற. அங்கே ஒரே குழப்பமாகுது. அவன் என் பிள்ளை இல்லைன்றான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் பிறந்தது. ஒரு டெஸ்ட்டை போடு. இது உன் ஆஃபீஸுக்கு ஒன்றா அனுப்பி விடலாம்.
அம்மா அவர்கிட்ட போங்கம்மா, அவர் தான் டிஎன்ஏ தெரிஞ்சவர், எல்லாருடைய டிஎன்ஏ தெரியும் அவருக்கு. அப்படியே குழந்தைய பார்த்தோன்னே சொல்லுவார் டிஎன்ஏ இது, அவர் எக்ஸ்பர்ட் அவர். அது வருதுன்னா இது வந்து மாதம்பட்டி குழந்தையா இல்லையா தெரிஞ்சிடும்ல. திமுறா பேசக்கூடாது தம்பி, யாருமே சொல்கிறேன். இவன் டிஎன்ஏ தெரியும், அவர் டிஎன்ஏ அப்படின்னா கேட்டான் உன் பலவீனம் எனக்கு என்னன்னு தெரியும் தானே அர்த்தம். அது நீ சொல்லு, உன் பலம் என்னன்னு தெரியும்னு சொல்லு, உங்கள் பலம் என்னன்னு தெரியும்னு சொல்லு. பலவீனத்தை பற்றி நீ பேசலாமா? சூழ்ச்சியை பற்றி நீ பேசலாமா? சூழ்ச்சினா என்ன தெரியுமா? முதல்ல நீ பண்ணாத சூழ்ச்சியா? எப்படி தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனில் நீ வந்து தலைவர் பொறுப்பில் போய் உட்காந்த? சூழ்ச்சி பண்ணாமையா? ஒலிம்பிக் சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற சூழ்ச்சி பண்ணாமையா? சொல்லு பார்க்கலாம். மார்ட்டின் குடும்பத்தில் மருமகனா நீ எப்படி ஆன? சூழ்ச்சி பண்ணாமையா? பேசலாமா? தனிப்பட்ட பேசுவோம். நீ டிஎன்ஏன்னு சொன்னால் பேசுவோம். நீ வந்து டிஎன்ஏன்னு சொல்லி பேசுறீன்னா நாங்களும் பேசுவோம். ஏன்னா பரம்பரையாக ஓட்டு போட்டவங்க டிஎம்கேக்கு. இப்போ வேணா வந்து நம்ம வந்து நிலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா யார் தகுதியான நபர் சொல்லி தேடலாம். ஆனால் என் தலைமுறை அப்படி கிடையாது. என் தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ. அப்போ வந்து பேசித்தானே ஆகணும். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேச காத்திருக்க முடியாதுல்ல. இங்கே பல தலைமுறையுடைய டிஎன்ஏவே வந்து டிஎம்கே தான்டா. நீ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தீங்கன்னா வந்து பூர்வீகம் தமிழ்நாடு இருந்தனாக்கா நீ கேட்டுப்பார். 10 ஆண்டு காலம் நக்கி பொழைச்சிட்டு நீயே சொல்கிற 10 ஆண்டு காலம் வந்து சபரீசன் காலையும் ஆரம்பிச்சது ஆதவர்ஜுனா தான். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். 10 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நக்கி பொழைச்சிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்திற்கு வேலை செஞ்சுட்டு என்னமோ அப்படியே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன், அது பண்ணிட்டேன்ற. 10 வருஷம் அங்கே வந்து அவங்ககிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அண்டி பொழைச்சிட்டு பல பதவிகள் அடைஞ்சிட்டு பதவி சுகத்தை அடைஞ்சிட்டு இப்போ வந்து டிஎன்ஏ தெரியும், அது தெரியும், இது தெரியும்னா தப்பு இல்லை சார். அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல உன் டிஎன்ஏ எங்களுக்கு தெரியும்னு சொல்லு. எப்பவுமே வந்து கடந்த காலத்தை வந்து சொல்லி அன்னைக்கு நீ வந்து நீ நடந்துக்கிட்டதுக்கு அவங்க பதிலுக்கு அவங்க விசுவாசமாக நடந்துக்கலாம். இல்லை உன்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, என்ன அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக நீ களமாடுற, எதிர்த்து களமாடுற, நீ தாராளமாக அடிக்கோ. விசிக்காக போனால் அங்கே தொட்டி விட்டாங்க, தலையில் கொட்டி, விஜய் பண்ணிலே சொன்னால் தலையில் கொட்டி அப்படி தொட்டி விட்டாங்க அதானே. இப்போ நீ வந்து விஜய் கால் நக்கி பிழைக்கிற, இதான் உண்மை. ஆனால் பதவிக்கோ பணத்துக்கு பணம் இருக்கக்கூட இருக்கட்டும் சொல்லுங்க. ஆனால் அவர் வந்து ஓடி போயிட்டாரு, பதுக்கிட்டீங்க, பயந்து ஓடிட்டீங்க. என்ன உச்சபட்சமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஆனால் உங்கள் அப்பா நீயும் சரி, ஆதவர்ஜுனா சொல்கிறேன், நீயும் சரி, உங்கள் அப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அம்மா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மிசாக்கு வந்து வழக்கில் வந்து சிறையை பார்த்தவங்க. அப்படின்னா புரிஞ்சுங்க, கழுத்தில் தாலியே கட்டல, தாலி கட்டணும், அதுக்கப்புறம் முதலீடு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்களே உருவாக முடியும். சரியா? அதுக்கு முன்னாடியே சிறையை பார்த்தவங்கன்ற நான், நீ பயந்து ஓட்டாங்கன்ற ஒரு எஃப்ஐஆருக்கே வந்து பீஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பட்ட பாரு அவனுக்கு தான் தெரியும். யாருக்கு? ஜானுக்கு. ஒரே ஒரு எஃப்ஐஆரில் இது சந்தோஷப்படுற ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் ஜான் தான். உங்கள் அத்தனை பேரையும் வந்து ஓட விட்டதில் மூலிக்கு ஓடினானுக்கு பாருங்க. இது அன்னைக்கு வந்து விஜய் பக்கத்தில் இருந்தது யாருன்னு கேட்டால் ஜான் மட்டும்தான். யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. ஜானை தவிர யாரும் கிடையாது. எல்லாம் ஓடி போயிட்டான். நஞ்சா குஞ்சா அவன், இந்த லோலாய் மணி, அந்த மணி, அவன் மொத்த பேரும் ஓடி போயிட்டானுங்க. கேஸ் இருக்கிறவங்க ஒன்றா, கேஸ் இல்லாதவங்க ஒன்றா. எங்கே இருக்கிறாங்களோ தெரியல. இந்த லட்சத்தை நாட்டை ஆளுவன்றீங்க. நீங்கள் நாட்டை ஆளுறதுலாம் இருக்கட்டும், எங்களை பாதுகாத்துக்கு எங்களுக்கு தெரியும். முதல்ல குடும்பத்தை பாருங்க. நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழுங்கடா முதல்ல. நீங்கள் இவனோ வாழ வட்டி, யார் ஆதவர்ஜுனா வாழ வட்டி, இவனோ வாழ வட்டி. முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வாழுங்க. முதல்ல பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்த்து அதுக்கு என்ன சோறு திணிச்சா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து அதில் நீங்கள் குடும்பத்தோடு வாழுங்க. அப்புறம் எங்கள் ஆள்றதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் மிக்க நன்றி சார். நன்றி சார்.